இந்த கல்யாண முருங்கை அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தக்கூடியது. முக்கியமாக மாதவிடாய் காலகட்டத்தில் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 50 ml கல்யாண முருங்கையோட சாறு இது கூட நீராகாரம் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது கருத்தரிக்காத பெண்களுக்கு கரு உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது என்னென்ன மாதிரியான விளைவுகளெல்லாம் நம்மளுடைய கர்ப்பப்பையில் உண்டாக்கும் அப்படின்னா, பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க கர்ப்பப்பையில் வந்து அந்த லைனிங் கரெக்டாக இல்லை, அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இல்லை, எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இதனால் கருத்தரிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இந்த கல்யாண முருங்கையோட சாறை வந்து அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த பீரியட்ஸோட அந்த ப்ளீடிங் நின்ன பிறகும் அந்த கல்யாண முருங்கையை வந்து உணவில் வந்து எடுத்துக்கலாம். கல்யாண முருங்கையோட இலைகளை வந்து எடுத்துட்டு அதனுடைய நடு நரம்புகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு அது கூட கொஞ்சம் வந்து பச்சரிசியோ இல்லை வந்து புழுங்கல் அரிசியோ சேர்த்து மிளகு சீரகம் சேர்த்து அடை தோசை மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கஃபத்தை வந்து குறைக்கும். அதே மாதிரி வந்து அந்த கரு உருவாகிறதுக்கு தேவையான அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கருமுட்டையும் வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து உருவாக்கும்.